the King. Written and directed by D. Christopher. ஒரு காலத்திலே ஒரு நகரத்திலே ஒரு சாதாரண இளம் சிறுவன் அவன் தேவைக்காக வேலைக்கு சென்றான். ஒரு வருடம் வேலை பார்த்தான். ஆனாலும் அவன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. பிறர் எப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் சம்பாதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்களா என்று அவன் யோசிக்க தொடங்கினான். ஆனா அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கும் இல்லை என்று அவன் உணர்ந்தான். மகிழ்ச்சியா வாழ எப்படி என்று அவன் யோசித்த போது அருகில் உள்ள பூங்காவில மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு எறும்புக்கு குழு பசுமை கழிவுகளே இருந்து உணவு சேரிச்சு தங்கது இடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்ததை அவன் கவனித்தான். அந்த எறும்புகள் தினமும் என்ன செய்கின்றன என்று அவன் பார்த்துக்க இருந்தான். எறும்புகளின் வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் கத்துக்கிட்டு வீட்டுக்கு சென்று மிகவும் சோர்வுடன் தூங்க ஆரம்பித்தான். பிரேக் டைம் தூக்கத்தில் அவனுக்கு ஒரு கனவு வந்தது. மக்கள் எல்லோரும் வேலைக்கு சென்று வேலை முடிந்ததும் வீடு திரும்புகிறார்கள். அவர்கள் பணம் இல்லாமல் தேவையான பொருட்களை வாங்குகிறார்கள். இது எப்படி சாத்தியமாது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அப்போது அவர்கள் அனைவரும் ஒரு வகை அடையாள அட்டை பயன்படுத்துகிறார்கள் என்று கவனித்தார். அவன் அவரிடம் கேட்டார், நீங்க பணம் இல்லாமல் உங்க தேவைகளை எப்படி வாங்குறீங்க? இது உண்மையா? நம்ப முடியவில்லை. மற்றவர் பதிலளித்தார், இந்த உலகில் நாம் அனைவரும் சமம். எவருக்கும் பாகுபாடு இல்லை. மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இந்த உலகில் பிறந்தோம். தினசரி வேலை செய்வதன் மூலம் இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி நம் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். வேலைக்கு சென்றா அந்த அடையாளத்தில பதிவு செய்ய வேண்டும். காரணமின்றி வேலைக்கு வரவில்லை என்றால் அந்த சலுகைகள் நீக்கப்படும். தொடர்ந்து வேலை செய்தா எல்லா சலுகைகளும் உங்களுக்கே. பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, உங்கள் பங்களிப்பு முக்கியம். நீங்க விரும்பும் வேலையை விரும்பும் நேரத்தில் செய்யலாம். இந்த அடையாள அட்டையுடன் பூங்கா, திரையரங்கு, சுற்றுலா எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம். இந்த உலகில் எறும்புலை போல சுறுசுறுப்பாக வேலை செய்யும் மனிதர்கள் தேவை. உடனே அவன் பூங்கையில பார்த்தா எறும்புகள் நினைவுக்கு வந்தது. திடீரென அவன் வலிச்சுட்டான். ஓ மை கடவுளே, இது ஒரு கனவு என்று சொன்னான். ஒரு நாள் இந்த கனவு நனவாகும், அப்போது நான் இந்த உலகின் அரசனாக இருப்பேன் அவன் நினைத்தான்.